ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டை கொடுக்கறது சகஜமான விஷயம் தான். பட் அதுக்கு ஆசைப்பட்டு நிறைய ஃபேக்கான பிரேக் அவுட்ல நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம கையாளுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. நண்பர்களே, சுமார் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற 100 பேர்ல 95 பேர் லாஸ் மட்டும்தான் பண்றாங்க. இந்த 95 பேர்ல F&O ட்ரேடர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஏன் ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல பங்குல முதலீடு பண்றதுக்கு பதிலா தவறான பங்குல முதலீடு பண்ணி 2-3 வருஷம் ஹோல்டு பண்ணி நஷ்டத்துக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள்ல இருந்து தப்பிக்கிறது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி சரியா பெர்ஃபெக்டா யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்ன, அதுல பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, பண்ணக்கூடாதது எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது, எப்படி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் மெத்தட் இதை பத்தி பார்க்க போறோம். புல் பேக் அண்ட் ரீடெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த ரெண்டுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஷேர் பிரேக் அவுட் தர்றது. ஒன்று மேலே பிரேக் அவுட் தரும், இல்லை கீழே பிரேக் அவுட் வந்து தரும். ஸோ இப்படி கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இன்ட்ராடே யூஸ் பண்றவங்களுக்கும் அண்ட் F&Oல இருக்கிறவங்களுக்கும் இதுல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா கீழே விழுகிற ஷேர்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல இருந்து 1.5% வரைக்கும் அசால்ட்டா கீழே போயிட்டு மேலே வரும். ஸோ இந்த நேரத்துல இன்ட்ராடேல அவங்களுக்கு மார்ஜினும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபாய் வச்சுட்டு 4000 ரூபாய்க்கு உண்டான ஷேரை வந்து விற்பாங்க. ஸோ அப்படி விற்கும் போது அவங்களுக்கு அசால்ட்டா அதுல இருந்து ஒரு 60 ரூபாய் ஈஸியா வந்து கிடைக்கும். ஒரு சின்ன ட்ரேட்னாலும் ஒரு 2 செகண்ட்ல அது வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். பிரேக் அவுட்லையும் பார்த்தீங்கன்னா புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு முதல்ல முறை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அண்ட் தென் நம்ம சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாப்டர் 54க்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து 100+ ஃபுல் பிளேஜ்டு கோர்ஸ். இதுல வந்து மார்க்கெட்டிங் அண்ட் மசாலா கோர்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு கோர்ஸ். இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புல் பேக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லுன்னா என்ன, இழுக்கிறது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் வந்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன், வால்யூம் கன்ஃபர்மேஷன், இண்டிகேட்டர்ஸ், அதர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் பார்ப்போம். இப்போ MACD, மூவிங் ஆவரேஜ், அண்ட் RSI, இந்த மாதிரியான இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தாலோ, இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தாலோ, இது வந்தாலோ நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக். இந்த 3ஐயும் பற்றி இப்போ வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. ரொம்ப ஈஸியா என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இது எல்லாம் பார்த்து என்ட்ரி எடுத்தாலும் லாஸ்ல முடியறதுக்கான காரணம் மார்க்கெட் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுல நம்மளை ஏமாத்துறவங்க நிறைய பேர். இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்கும்போது கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா காமிக்கும். நிறைய செல்லிங் மறைமுகமா நடக்கும் போதும் வால்யூம் நல்லா அதிகமா காமிக்கும். ஸோ ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் எப்பவுமே ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். ஓகேவா? ஸோ அந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்குன்னா புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங்ல கிடைக்குது. இப்போ இங்க பாருங்க, பிரேக் அவுட் வந்து நடக்குது. ஷேர் வந்து ஒரு 5% போயிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடும். இது ரொம்ப சிம்பிளா போறோம் பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் கேண்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் வந்து 20%. ஓகேவா? ஸோ இங்கிருந்து மேலே போகும்போது 100 ரூபாயில இருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் ஆனி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 120 ரூபாய் வந்து டச் பண்ண சொல்லி வெயிட் பண்ணுவோம். பட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா அழகா 108 110 டச் பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரியான இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து ஷேர் அப்படியே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த பங்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது இந்த பங்கு
மீண்டும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்க்கும்போது 120 தாண்டி 150 வரைக்கும் கூட ட்ரேட் ஆகும். இது ஏன் எப்படி நடக்குது? நம்மளால ஏன் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒண்ணு நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேடரா இருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்ல, நீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங் குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் வந்து பிரேக் அவுட் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் அவுட் நடந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கவே கூடாது. நோ என்ட்ரி. ஸோ இந்த நோ என்ட்ரி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இத்தனை கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணணும். ஷேர் வந்து கண்டிப்பா ஒரு 10% 12% போனதுக்கப்புறம் கண்டிப்பா கீழே விழுகும். கீழே விழாம ஒரு பங்கு ஸ்ட்ரெயிட் ரேலி கொடுக்கவே கொடுக்காது. கொடுத்ததுன்னா அது ரேரான ரேலி, ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கும்போது நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்காது. ஒரு 10% போனதுக்கப்புறம் கீழே கண்டிப்பா வரும். ஸோ இதுல புல் பேக் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிரேக் அவுட் ஏரியா. ஷேர் மேல போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. 10% ஏறின உடனே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். பிரேக் அவுட் ட்ரேடரும் ஸ்விங் ட்ரேடரும் வெவ்வேறு. பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து 20% அப்படின்னா அந்த 20% வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடர் 8%லேருந்தே ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க. வாட் எவர் 8 இல்ல 10 வந்தானே புக் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல வந்து பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் கரெக்டான ஸ்விங் ட்ரேடர். ஸோ பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்க பிரேக் அவுட் ட்ரேடர். இதுல பிரேக் அவுட் தான் ஸ்விங்கும் பண்றோம், பட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றதும் பிரேக் அவுட் ட்ரேடர். பாதி போன வெளியே வந்துருவாரு. ஓகேவா? இந்த பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து 40% அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது 2 மாசமோ 3 மாசமோ வெயிட் பண்ணுவாரு. அச்சீவ் பண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்து அதுல முதலீடு பண்ணி அதுல ஒரு 40% எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 100%, 80% மேல பண்ணிட்டு அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க தான் பிரேக் அவுட் ட்ரேடர். ஓகேவா? ஸோ இந்த இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற பிரேக் அவுட் ட்ரேடிங்கை கரெக்டா பண்றதுக்கு ஷேர் வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் எங்க வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2 இந்த மாதிரி ஏரியா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் வந்து அப்படியே கீழே வரும். ஸோ புல் பேக் நடக்கும்போது இங்க இருந்து இது வரைக்கும் போச்சு இல்லைங்களா, அதுல 50% ஆஃப் ஹைல இருந்து கீழே விடும். உதாரணத்துக்கு 100 ரூபாயில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 110 ரூபாய் வரைக்கும் 10% வந்து உயர்ந்திருக்கு. சரிங்களா? பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 10% சரணும் போயிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட் ஆன உடனே 10% போயிடுச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல வாங்குவாங்க. ஷேர் அப்படியே கீழே வரும். ஸோ உங்களுக்கு பொறுமையே இருக்காது. அவ்வளவுதான், ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ல வித்துட்டு வருவாங்க. ஏன்னா 110ல இருந்து ஷேர் 108க்கு வரும், 106க்கு வரும், 105க்கு கூட வரும். ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டே வரும். 108 வரும்போது தைரியமா இருப்பாங்க, 106 வரும்போது பயப்படுவாங்க, 105 வந்து வித்துட்டு போயிருவாங்க. ஸோ 5 ரூபா தான் லாஸ்ன்னு வித்துட்டு வருவாங்க. பட் நீங்க கவனிக்கணும், புல் பேக் நடக்கும்போது இந்த 10% கொடுத்தது இல்லைங்களா, இந்த 10%ல மினிமம் 50% வந்து கீழே வரும். 110ல இருந்து 105க்கு மினிமம் வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்தும் 103 ரூபாய் வரைக்கும் கூட வரும். ஸோ புல் பேக்ன்றது ஆக்சுவல் புல் பேக் இப்படிதான் மினிமம் 50% வந்து நடக்கும். நல்லா புரிஞ்சுதா? இதுவே வந்து 1000 ரூபாயில இருந்து 1100 ரூபாய் வரைக்கும் போயிட்டு கீழே விடுகுது அப்படின்னா 1050 1050ல இருந்து 1030 வரைக்கும் கரெக்டான புல் பேக் வந்து நடக்கும். ஓகேவா? ஓகே. இந்த புல் பேக் அப்படிங்கிறது இப்படி போயிட்டு கீழே வருது. ஸோ இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகுது. இந்த இடத்துல நீங்க வேற எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியாது. புல் பேக் நடக்கும்போது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ்ல நீங்க ரொம்ப கை தேர்ந்தவரா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுடைய அந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற சார்ட்ஸை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சினாலே போதும். புல் பேக்ல கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது எப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷேர் வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து 103 ரூபா சொன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 110 வந்து ரீச் பண்ணும். அசால்ட்டா 7% கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரேக் அவுட் டார்கெட் வாட் எவர் 20% அப்படின்னா 120 வந்து சாலிடா டச் பண்ணும். அதுவும் 7 இல்ல 10 நாட்களுக்குள்ள டச் பண்ணும். நிறைய சீனரில் அப்படி நடக்கும். பட் சில இடங்களை வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து புல் பேக் நடந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்லோ டவுனும் இருக்காது. ரேலி வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல போக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதுதான் பவர் ஆஃப் புல் பேக். ஓகேவா? ஸோ இது நிறைய இடத்துல நடக்குது. அடுத்தது ரீடெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ரீடெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து புல் பேக் அப்படிங்கிறது கீழே பாதி வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போகும். ஓகேவா? பட் ரீடெஸ்டிங்ல எப்படின்னா ஷேர் அப்படியே கீழே வரும். எங்க பிரேக் அவுட் நடந்ததோ, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அதே இடத்துல ரீடெஸ்டிங் வந்து நடக்கும். இந்த ரீடெஸ்டிங் நடந்ததுனே மேலே போகாதுங்க. ரீடெஸ்டிங் நடந்ததுக்கு அப்புறம் சுமார் ஒரு வாரம் இல்லை ஒரு 10-15 நாளைக்கு சின்ன சின்ன கேண்டில்ஸா வரும். பார்க்கும்போது வெறி ஆக்கும். என்னடா ஷேர் மேலே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆத்திரமா வரும். ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வரும். இந்த இடத்துல நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணீங்க அப்படின்னா ஷேர் மேல போகும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் மெத்தட்ல போகும்போது உங்களுடைய ட்ரேட்ஸ் 95% ப்ராஃபிட்ல முடியறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் இதுக்கு உங்களுக்கு என்ன செலவாகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் செலவாகும். ஓகேவா? இன்னைக்கு ஒரு ஷேருக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த ஷேர்ல கன்ஃபர்மேஷன் வரல, புல் பேக் நடக்கல, ஃபேக்கான பிரேக் அவுட் அப்படின்னா நீங்க ஒரு பேடான ட்ரேட்ல இருந்து தப்பிச்சிருப்பீங்க. பட் அந்த ட்ரேடுக்கு நீங்க ஒரு 10 நாட்கள் வெயிட் பண்ணிருப்பீங்களா, அந்த 10 நாட்களோ 20 நாட்களோ வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. அண்ட் புல் பேக்ல கேன்சல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. பட் ரீடெஸ்டிங்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிரேக் அவுட் ஏரியான்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கேன்ல வந்து மேலே போகுது, அதுக்கப்புறம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? கீழே விழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சைட்வேஸ்ல தான் போகும். பிரேக் அவுட் ஆன ஏரியா இங்க இருக்கு, அதே ஏரியாவுக்கு வந்து டச் பண்ணும். ஸோ ரீடெஸ்டிங் நடக்குது. சின்ன சின்ன கேன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன கேன்ஸ் வருது இல்லைங்களா, அப்போ ஒரு ரெசிஸ்டன்ட், குட்டியோண்டு ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபாலோ ஆகும். அந்த ரெசிஸ்டன்ட்டை எந்த ஒரு கேண்டில் பிரேக் பண்ணதோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஒரு குட்டியின் ரெசிஸ்டன்ட் வருது, அதனால பாத்துக்கோங்க பிரேக் அவுட் நடக்குது, ஹை போகுது, ஹைல இருந்து கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்த ஏரியா டச் பண்ணுது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்த ஏரியால கன்சோல்டேஷன் நடக்குது. அந்த கன்சோல்டேஷன் நடக்கிற ஏரியால ஒரு கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த பிரேக் பண்ண கேண்டிலோடைய ஹைட்ல இருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா டார்கெட் வந்து ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு புல் பேக் ரீடெஸ்டிங் மெத்தடை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்புறேன். அண்ட் தென் ஷேர் மார்க்கெட்டை பத்தி யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.